சிவராத்திரி, சிவனுக்கு உரிய ராத்திரி. சரி, இப்ப இரவு முழுவதும் கண் விழித்திருந்தால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. எந்த கண் விழிக்க வேண்டும் தெரியுமா? புறக்கண்கள் அல்ல, மனக்கண் விழிக்க வேண்டும். அந்த விழிப்பு அடைய வேண்டும். விழித்தல் அப்படின்னா விழிப்பு நிலை. ஆனா இப்ப எல்லாரும் அதை விட்டுட்டு இரவு முழுவதும் கண் விழித்து ஆடல் பாடல் போன்ற எல்லாமே பண்ணிட்டு மறுநாள் என்ன பண்றாங்க? ரொம்ப அசதியா தூங்குறாங்க. அது கிடையாது. உண்மை தத்துவம் அது இல்லை. விழிப்பு நிலைக்கு வாங்க. சிவராத்திரி அன்னைக்கு தியானம் செய்யுங்க. தியானம் பண்ணி நம்மளுடைய உடலுக்கு உள்ள இருக்கிற அந்த ஜீவனுக்கு உள்ள இருக்கிற அந்த சிவத்தை ஒவ்வொருத்தரும் உணருங்க. அதுதான் சிவராத்திரியினுடைய தத்துவம். அதனால இரவு முழுக்க கண் விழித்தல் அப்படின்றது இல்லை, மனக்கண் விழிக்கணும். இரவு முழுதும் நீங்க கண் விழித்தாலும் கூட இறைநிலையின் சிந்தனையோடு தியானத்தில் அமர்ந்து உங்களுக்குள் இருக்கும் அந்த உயிருக்குள் உயிராக இருக்கும் ஈசனை உணர வேண்டும். அதுதான் இந்த சிவராத்திரியின் தத்துவம்.